மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருச்சிற்றம்பலம் ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமாரின் கோரிக்கையை ஏற்று சுமார் 500 தகவல் தொழில் வல்லுநர்கள் பணிபுரியும் வகையில் 31 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாட்டில் முதல் மினி டைடல் பூங்காவை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருச்சிற்றம்பலத்தில் நடைபெற்ற விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், ஊராட்சி குழு துணைத் தலைவர் ஷீலாதேவி சேரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை வட்டம் குண்டாயிருப்பு கிராமத்தில் சிவகாசியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு தொழிற்சாலையில் 150க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை வழக்கம்போல் தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது பட்டாசு தயாரிக்க தேவையான மருந்து கலவையில் ஏற்பட்ட உராய்வின் காரணமாக திடீரென வெடித்து சிதறியதில் 5 அறைகள் தரைமட்டமாகின. இந்த வெடிவிபத்தில் அங்கு பணியிலிருந்த 6 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் உட்பட 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 4 பேரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் விபத்து நிகழ்ந்த பட்டாசு ஆலையில் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமன், மதுரை சரக டிஜிஜி ரம்யா பாரதி, மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் நேரில் பார்வையிட்டு விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் ஜெயசீலன் முதற்கட்ட விசாரணையில் விபத்திற்கு மனித தவறே காரணம் என்று தெரியவருவதாகவும் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் விரிவான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இன்று மதியம் வெம்பக்கோட்டைக்கு அருகில் குண்டாயிருப்பு என்ற கிராமத்தில் இயங்கி வந்த அசோக் ஸ்பார்க்ஸ் என்ற தனியார் பட்டாசு தொழிற்சாலையில் 12:30 மணியளவில் இங்கு வேதிப்பொருட்கள் கலவை செய்யக்கூடிய கெமிக்கல் மிக்சிங் அறையில் வெடிவிபத்து ஏற்பட்டு 9 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 3 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அவங்கள படுகாயமடைந்தவர்களை சிவகாசி ஜிஹெச்க்கு அட்மிட் பண்ணியிருக்கோம். அங்கே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. மற்ற ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்வையிட்டிருக்கோம். இனிஷியல் ப்ரிலிமினரி என்கொயரியில் வந்து கெமிக்கல் மிக்சிங் ரூமில் ஏற்பட்ட காரணமாக தான் சொல்கிறேன். எஃப்ஐஆர் உடனே போட்டுருவோம். அவங்க மேலே வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். டீட்டெயில்டாக ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் டீம் போட்டு டிஆர்ஓ தலைமையில் ஒரு டீட்டெயில் என்கொயரி ஆர்டர் நடவடிக்கை. இந்த ஃபேக்ட்ரி பொறுத்தளவில் லைசன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இனிஷியலாக வந்து அந்த கெமிக்கல் மிக்சிங் ரூமில் வந்து ஓவர் க்ரௌடிங் இருந்தது தான் காரணமாக தெரிய வருது. முதல்கட்ட விசாரணையில் விரிவான விசாரணை அறிக்கை பெற்று உரிய நடவடிக்கை. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே உள்ள கீரங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. ஆதமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் அகிலா சரவணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் வட்டார கல்வி அலுவலர்கள் மணிகண்டன், சிவக்குமார், பள்ளி தலைமை ஆசிரியர் மகாலட்சுமி, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் குமார், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சுதா, கிராம கல்விக்குழு தலைவர் ராஜராஜன் ஆகியோர் பங்கேற்று பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. திருப்பத்தூர் ரயில்வே நிலையம் அருகே பொதுப்பணித்துறை சார்பாக சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சுற்றுலா மாளிகை கட்டுவதற்கு 2022ஆம் ஆண்டு ஒப்பந்தம் விடப்பட்டது. இந்நிலையில் கட்டி முடிக்கப்பட்ட சுற்றுலா மாளிகையை பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த ராயன்பட்டி புனித செபேஸ்தியர் ஆலய பொங்கல் விழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியினை ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் தட்சிணாமூர்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்போட்டியில் 650 காளைகளும் 300 காளையர்களும் கலந்து கொண்டனர். இதில் களத்தில் நின்று ஆடி வெற்றி பெற்ற காளைகளுக்கும் காளைகளை வீரத்தோடு பிடித்த காளையர்களுக்கும் விழாக்குழு சார்பாக சைக்கிள், டேபிள், சேர், ஃபேன், வெள்ளிக்காசு, ரொக்கப்பணம் ஆகியவை பரிசாக வழங்கப்பட்டது. அருமையான வீரர் மாடு துணி மாடு பரிசு பொங்கலே மாடு பேர
அருமையா எப்பா இந்த வாரியா நல்ல தேர் வாரி ஓடியா மாடு அப்படியா நல்ல பெரிய மாடுவா அருமை அருமை ஊரின் சார்பாக மாட்டுக்கு ஒரு அண்டா உண்டு எப்பா அருமைப்பா இந்த மாடு அழகுடா அழகுடா அந்த மாடு எப்பா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கோயில போய் வாங்கிக்கோங்க போங்க இந்த மாட்டை சொல்லி போய் வாங்கிக்கோங்க சொல்லியாச்சு போய் ஒரு தட்டு எப்பா இல்லப்பா மாடு நல்லா ஓடிச்சு எந்த பைசா கொடுத்துடியா இல்லையா கொடுத்துடியா எப்பா இந்த மாட்டுக்கு என்னப்பா ஊரின் சார்பாக குக்கர் ஒண்ணுப்பா மாடு வெற்றி பெற்ற இங்க வாங்கப்பா தூத்துக்குடி சாயர்புரத்தில் நாசரேத் திருமண்டலத்திற்கு சொந்தமான ஜியு போப் பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகின்றது. இங்கு சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பொறியியல் படிப்பு படித்து வருகின்றனர். இந்நிலையில் இங்கு செயல்பட்டு வரும் கம்ப்யூட்டர் பாடப்பிரிவுக்கு ஒன்றிய அரசின் தேசிய தர நிர்வாக வாரியம் சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த கல்லூரி தாளாளர் ராஜேஷ், ஒன்றிய அரசின் தர நிர்வாகம் வாரியம் தங்களது பொறியியல் கல்லூரிக்கு அங்கீகாரம் அளித்து சான்றிதழ் வழங்கியுள்ளதாகவும், இதன் மூலம் இங்கு படிக்கும் ஏழை எளிய மாணவர்கள் பெரும் சான்றிதழ் உலக அளவில் அங்கீகரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தை மையமாக வைத்து நமது தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் இந்த பகுதி ஏழை மாணவ மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக நமது மாவட்டத்தில் பொறியியல் கல்லூரி தேவையான 2002 டாக்டர் ஜி போப் பொறியியல் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து அதில் 3 பாடப்பிரிவுகளோடு சிறப்பாக அது நடைபெற்று இருந்த சூழ்நிலையில் தற்போது இந்த 2018ஆம் வருடம் மேலும் 2 சிவில் மெக்கானிக்கல் புதிய பாடப்பிரிவுகளை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு மாணவ மாணவியர்கள் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக இந்த புதிய 2 பாடத்திட்டங்கள் கொண்டு வந்தார்கள். அதை தொடர்ந்து 2023ஆவது வருடம் அதில் NCC அந்த பிரிவும் இங்கு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கல்லூரியின் தரம் உயர்ந்ததை அறிந்து அதற்கான இந்திய அரசின் அங்கீகாரம் இந்த கல்லூரிக்கு கிடைத்துள்ளது. அதாவது NBA என்ற இந்த அங்கீகாரம் நமது CSI என்பது 24 திருமண்டலங்களை கொண்ட அந்த CSI அமைப்பில் எங்குமே பொறியியல் கல்லூரியில் அந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது. இதில் சார்பு நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம் எண் 1, குற்றவியல் நீதிமன்றம் எண் 2, உரிமையியல் நீதிமன்றம், கூடுதல் உரிமைகள் நீதிமன்றம் ஆகியவை செயல்பட்டு வந்த நிலையில் ஆத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திலேயே கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் திறக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்று ஆத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திலேயே கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியன், மஞ்சுளா ஆகியோர் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தனர். மேலும் இந்த மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட கூடுதல் மாவட்ட நீதிபதி AS ராஜா இன்று பதவியேற்றார். தென்காசி மாவட்டம் ஆயக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் குமார். கட்டிட தொழிலாளியான இவர் தனது மனைவி கற்பகவள்ளியுடன் ஆயக்குடி மாயாண்டி கோவில் அருகே உள்ள கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது சாலையில் கிடந்த 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5 பவுன் தாலி செயின் எடுத்து வந்து ஆயக்குடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். குமார் மற்றும் கற்பகவள்ளி தம்பதியினரின் இச்செயலை பாராட்டி தென்காசி மாவட்ட காவல்துறையின் சார்பாக ஆயக்குடி காவல் நிலைய காவல் ஆய்வாளர் ஹரிஹரன் தம்பதியினருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். மேலும் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இத்தம்பதியினருக்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். திருப்பூர் ராக்கியாபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தனசேகர். இவரது மாமியார் லட்சுமி. இவரை ஆத்துப்பாளையம் பாரதி நகர் பகுதியிலிருந்து பூண்டிக்கு தனசேகர் தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார். அப்போது செல்லாண்டியம்மன் துணை அடுக்குமாடி குடியிருப்பு அருகே சென்றபோது சாலையில் இருந்த மண்ணில் சறுக்கி குப்பை தொட்டியின் மீது இருசக்கர வாகனம் மோதியுள்ளது. இதில் நிலை தடுமாறி சாலையில் விழுந்த லட்சுமி மீது பின்னால் வந்த லாரி ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருப்பூர் தெற்கு போலீசார் லட்சுமியின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் பகுதியான நவமலை பகுதியில் கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் மிதுன் என்பவர் தனது காரில் சென்றுள்ளார். அப்போது சாலையில் சென்ற யானையை ஹாரன் அடித்தும் அதிவேகமாக காரை இயக்கியும் தொந்தரவு செய்துள்ளார். மேலும் இதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்.
பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வனத்துறையினர் அதிமுக பிரமுகர் மிதுனுக்கு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் வனவிலங்குகளை துன்புறுத்தல் செய்ததற்காக 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் பகுதியில் கழிப்பறைக்கு 10 ரூபாய் வசூல் செய்வதையும் இருசக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தில் ஒரு வாகனத்திற்கு 20 ரூபாய் வசூல் செய்யும் ஒப்பந்தக்காரர்களை கண்டுகொள்ளாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் கழிப்பறை மற்றும் வாகன நிறுத்தும் இடங்களை மூடும் போராட்டம் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்த மாவட்ட செயலாளரை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து அரசு பழைய மருத்துவமனை சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் காவல்துறையினரையும் நகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். சென்னை திருவெற்றியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12ஆம் தேதி ஜோதி நகரில் வசிக்கும் தேவி என்பவரின் குழந்தைகளை யாரோ கடத்த முயல்வதாக தேவி வாட்ஸ்அப்பில் புகார் அளித்தார் என்றும், இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள 38 சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது இது தவறான தகவல் என்பது தெரியவந்துள்ளதாகவும் கூறினார். இந்நிலையில் இதுபோன்ற தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பொதுமக்கள் இதுபோன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் செங்குன்றம் காவல் மாவட்ட துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் கூறினார். 12ஆம் தேதி ஒரு தேவிங்கிற அம்மா அவங்க குழந்தைங்களை டியூஷன் எடுத்து கூட்டிட்டு போகும்போது அந்த குழந்தைங்கள யாரோ கூப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு அதை 12ஆம் தேதி சொல்லாம 14ஆம் தேதி வாட்ஸ்அப் குரூப்ல அந்த அம்மா போட்டுருந்துச்சு. இது 14ஆம் தேதி இந்த வாட்ஸ்அப் சோசியல் மீடியா குரூப்ல வைடா ஸ்ப்ரெட் ஆனதுனால போலீஸ் உதவி ஆணையர் ஆய்வாளர்லாம் உடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த ஜோதி நகர்ல உள்ள எல்லா சிசிடிவி கேமராவையும் ஆய்வு செய்து அந்த ஊர் தலைவர் உதயகுமார் அவரை விசாரிச்சு எல்லா செக்அப் பண்ணும்போது அது ஒரு போலியான தகவல் என்ற ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. இது ரிலேட்டடா நிறைய சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கிறதுனால பொதுமக்கள் இது உண்மைக்கு புறம்பான செய்தி. அதனால யாரும் பொதுமக்கள் தன் குழந்தைகளை பள்ளியை கூட அனுப்புறதுக்கோ டியூஷன் அனுப்புறதுக்கோ எந்தவித அச்சமும் கொள்ள வேண்டாம். அதுக்கு நாங்கள் முழு கேரண்டி கொடுக்குறோம். ஏதாவது உங்களுக்கு அந்த ஏரியாவில் தவறான இது நடக்கு அல்லது சமூக விரோதமான செயல் எது நடக்குன்னா எங்களுடைய தொலைபேசி எண், நான் டிசி ரெடில்ஸ், என்னுடைய நம்பர்ல 94 87 87 1001ங்கிற நம்பருக்கு, எங்களுடைய சரகத்தினுடைய உதவி ஆணையர் எண்ணூர் சரகம் அவர் 98 410 10 387ங்கிற நம்பருக்கும், இந்த ஏரியாவினுடைய ஆய்வாளர் சுதாகர் அவருடைய நம்பர் 86 10 477 809 இந்த நம்பருக்கு, இதுவும் கிடைக்கலன்னா 100ங்கிற நம்பருக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் உடனே போலீஸ் விரைந்து நடவடிக்கை எடுப்போம். மேலும் இந்த ஏரியாவில் 24/7 காவல்துறை செக்டாரு, ஜிப்சி, பெட்ரோல் ஆய்வாளர் மூவிங்லேயே இருக்கிறாங்க. அதனால எந்த ஒரு தவறு நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு கிடையாது. பொய்னா பொய் தான். பொய்ங்கிறதுக்கு நம்ம அதை சிலவங்க பதட்டத்தில் கூட பொய் சொல்லிடலாம். ஆஃப்டர் அவங்க ஒரு சாதாரண சிட்டிசன்ஸு, குழந்தை ஏதாவது சொல்லிச்சா பக்கத்தில் உள்ளவங்களாம் இந்த மாதிரி எவர் சொல்றது திருவெற்றி சொல்ற பல நியூஸ் கிளப் பண்ணிட்டு ஒரு பேனிக்ல சொல்லிக்கலாம். அதுதான் என்ன பயத்தில் சொல்லிச்சு நம்ம தரவா விசாரிச்சோம். வாட்ஸ்அப்ல சோசியல் மீடியா நம்ம ஹைல இருக்குன்னு தவறான செய்திகளை பரப்பக்கூடாது. பரப்புனா கடுமையான நடவடிக்கை எடுப்போம். பயத்தில் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா இமீடியட்டா காவல்துறை என்னங்க நாங்கள் உங்களை என்ன உண்மைத்தன்மைன்னு அறியதுக்கு நீங்கள் உடனே தகவல் சொன்னால் அந்த உண்மைத்தன்மையை அறிவித்து உடனே நடவடிக்கை எடுப்போம். பொய்னா உடனே சொல்லிடுவோம். அது 2 3 நாள் கழிச்சு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா மற்ற மக்கள் தேவையில்லாமல் அச்சம் கொள்ள வேண்டும். அதை தவிர்த்தா நல்லது. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி கரம்பக்குடி தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று புதுக்கோட்டையிலிருந்து பட்டத்திக்காடு, திருமணஞ்சேரி வழியாக கரம்பக்குடிக்கு புதிய வழித்தடங்களில் பேருந்து வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பேருந்தின் சேவையை புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா கொடியசைத்து துவக்கி வைத்து பேருந்தையும் இயக்கினார். திருப்பூர் பகுதியில் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் மாவட்ட நீதிபதி அந்தஸ்திலான தலைமையில் ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் திறப்பு விழா நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட நீதித்துறை பொறுப்பு நீதிபதி மாலா கலந்து கொண்டு நீதிமன்றத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நீதிபதி சொர்ணம் நடராஜன், செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் சாமிநாதன், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வைரவன்பட்டியில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட அரங்கில் திமுக சார்பில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் தலைமையில் திமுக மூத்த நிர்வாகிகளுக்கு பொற்கிழி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திமுக மூத்த முன்னோடிகளை கௌரவிக்கும் விதமாக 1500 பேருக்கு பொற்கிழி மற்றும் பரிசு தொகையை வழங்கினார். இதில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன், முன்னாள் அமைச்சர் தென்னவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை விமான நிலையத்தில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் பத்திரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை வரவேற்கக்கூடிய தீர்ப்பு என்றும், தேர்தல் பத்திரம் திட்டம் மூலம் 90% பணம் பாஜகவிற்கு சென்றுவிட்டதாகவும் தெரிவித்தார். என்ன சொல்லிருக்காங்கன்னா, இனிமே வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வாங்கின பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லல. நீங்க வந்து அந்த காசோலையை கேஷ் பண்ணிட்டீங்கன்னாக்க அதை திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 90% பணம் வந்து பிஜேபிக்கு போய் சேர்ந்துருச்சு. பிஜேபி இது வரைக்கும் கலெக்ட் பண்ண வேண்டிய பணத்தை எல்லாம் இந்த மெத்தட்ல கலெக்ட் பண்ணிட்டாங்க. இனிமே வாங்காதீங்க, யார்கிட்ட வாங்கினீங்கன்னா பட்டியலை கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய நீங்க இந்த முறையில வாங்கின பணத்தை அவங்க திருப்பி கொடுங்கன்னு சொல்லாதனால என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஒரு பெரிய பாதிப்பு வராது. மற்ற எந்த கட்சிக்கும் இந்த அளவுக்கு நிதி வரல. அதற்கு மேலாக அந்த தீர்ப்பு வந்தவுடனே எங்க கட்சியில இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிதியை கூட நீ 2019 வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் 45 நாள் லேட்டா போட்ட 14 லட்சம் ரூபாய் கேஷ் டொனேஷன் வாங்குறத காமிக்கிறது சொல்லி 110 கோடி ரூபாய் அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இந்த வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான். ஆனால் உண்மையாகவே இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருந்திருக்கணும்னா இந்த மெத்தட்ல வாங்கின பணத்தை நீங்க திருப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் சமத்துவ டாக்டர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், எம்ஆர்பி தேர்வை எழுதி வெற்றி பெற்ற செவிலியர்கள் 3500 பேர் கொரோனா காலத்தில் பணி வழங்கப்பட்டதாகவும், தற்போது அவர்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் எம்ஆர்பி தேர்வை எழுதி அந்த தேர்வு எழுதிய பிறகு தேர்வில் வெற்றி பெற்று பணிக்காக காத்திருந்த அந்த செவிலியர்களை உடனடியாக பணியில் சேர வேண்டும் என கடந்த ஆட்சி காலத்தில் அவர்கள் வலியுறுத்தப்பட்டார்கள், அழைக்கப்பட்டார்கள். அதை ஏற்று அவர்கள் வந்து பணியில் சேர்ந்தார்கள். அவ்வாறு சேர்ந்த 3500 செவிலியர்கள் மிக சிறப்பாக பணியாற்றினார்கள். ஆனால் கொரோனா குறைந்தவுடன் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள். எனவே எங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டன. உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது. நீதிமன்றம் மீண்டும் அவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்தது. எனவே அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் தற்பொழுது அந்த எம்ஆர்பி கோவிட் செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கியுள்ளது. இது மனமாற பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. தமிழ்நாடு அரசுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை, மனமார்ந்த பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எம்ஆர்பி கோவிட் செவிலியர்களுடைய வாழ்க்கையில் தமிழ்நாடு அரசு மீண்டும் ஒளியேற்றி வைத்திருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். எனவே அப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்களில் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றுகிறதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கடந்த 1987ஆம் ஆண்டு சங்கரன் கோவில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு தனியார் கட்டிடத்தில் இயங்கி வந்தது. இந்நிலையில் தற்போது ராஜபாளையம் சாலையில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. இதனை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் தலைமையேற்று அலுவலகத்தை திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜா, சங்கரன்கோவில் கோட்டாட்சியர் கவிதா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே புதியம்புதூர் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 23.57 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகம், சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 25.50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நீர் தேக்க தொட்டி, குலசேகரநல்லூர் ஊராட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 45 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடம் கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி கலந்து கொண்டு கட்டிடங்களை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், பாஜகவினர் இந்த பகுதிக்கு ஓட்டு கேட்டு வந்தால் அவர்களிடம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஏன் நிவாரணம் தரவில்லை என்று கேள்வி எழுப்ப வலியுறுத்தினார். வெள்ள பாதிப்புகள்லாம் பார்க்கறதுக்கு ஒன்றிய அரசாங்கத்தில் பிஜேபி ஆட்சியிலிருந்து அமைச்சர்லாம் வந்தாங்க. வந்து இதுவரைக்கும் 1 பைசா யாருக்கும் கொடுக்கல. அங்கிருந்து நம்மளுடைய வரி பணம், தமிழ்நாட்டிலிருந்து வரி பணம் வாங்குறாங்க.
இங்கிருந்து வாங்கக்கூடிய 1 ரூபாய் வரிப்பணத்துக்கு 26 பைசா நம்ம திருப்பியே கொடுக்குறாங்க. மிச்சதெல்லாம் கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறாங்க. இது தமிழ்நாட்டை தென் மாநிலங்களை வஞ்சனை செய்கிற ஒரு திட்டத்தோடு தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. வந்தா கேளுங்க, பிஜேபி யாராவது வந்து ஓட்டு கேட்க வருவாங்க, இந்த பக்கம் வருவாங்க. இந்த வெள்ள நிவாரணத்துக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க கேட்டா கணக்கு சொல்லுவாங்க. நாங்க வந்து என்டிஆர் ஃபண்டுல கொடுத்தோம். அது எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு மழையோ வெள்ளமோ வந்தா இயற்கை பேரிடர் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு தொகை நம்முடைய அதுவும் வழிபடத்துல இருந்தா தமிழ்நாட்டில இருந்து போற வழிபடத்துல இருந்துதான் எடுத்து வைக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் ஆரணி ஆற்றங்கரையில் உள்ள அருள்மிகு பவானியம்மன் ஆலயத்தில் சுமார் 159 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமண மண்டபம், அன்னதான கூடம், பக்தர்கள் தங்கும் விடுதி உள்ளிட்டவைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதனையடுத்து ஆலய வளாகத்தில் திருப்பணிகளுக்கு அமைச்சர் காந்தி, கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராசன், மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தனர். அரியலூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் 8.20 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடங்கள், கிராம செயலக கட்டிடங்கள், அங்கன்வாடி மைய கட்டடங்கள், கூடுதல் வகுப்பறை கட்டடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதன் கீழ் அர்ச்சனாபுரம் மற்றும் பாப்பாக்குளம், வைப்பம், வெள்ளூர், ஆதனூர் என பல்வேறு கிராமங்களில் 2 வகுப்பறைகள் என மொத்தம் 4.72 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 16 கூடுதல் வகுப்பறை பள்ளி கட்டடங்களை மாணவர்களின் பயன்பாட்டிற்கு மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வைப்பம் கிராமத்தின் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியின் 2 வகுப்பறை கட்டிடத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா, அரியலூர் எம்எல்ஏ சின்னப்பா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்து பார்வையிட்டனர். கோவையில் இயங்கும் குக்கர் நிறுவனத்தின் சார்பில் ஃபுட் டேக்கத்தான் 2024 என்னும் நிகழ்ச்சி கோவை தடாகம் சாலையில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் குக்கர் நிறுவனத்தின் இணை நிறுவனர் மற்றும் சிஇஓ பிரபா சந்தானகிருஷ்ணன், இணை நிறுவனர்கள் நிர்மல்குமார், சரவணகுமார் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இந்த ஃபுட் டேக்கத்தான் போட்டியில் அரசு பொறியியல் கல்லூரியில் பயிலும் 200 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் 60 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதில் வெற்றி பெற்ற முதல் 5 அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாங்கள் குக்கருங்கிற ஃபுட் டெக் ஆப்பில் இருந்து பேசுகிறோம். ஸோ நாங்கள் இப்போது பேசிக்காக நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறோம். நாங்கள் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி 7 சிட்டியில் இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்மு. அதுவும் ஹோம் ஃபுட்டை டெலிவரி பண்ணுற பிளாட்ஃபார்ம். யூஸ்வலாக அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்லேருந்து வீட்டுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேருந்தே வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்குற பிளாட்ஃபார்ம் தான் நம்மளோட. நம்ம ஆல்ரெடி ஒரு 2 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நம்ம பெங்களூர், ஹைதராபாத்லேயுமே அடுத்து லான்ச் பண்ண போகிறோம். இப்போது நாங்கள் வந்து இங்கே வந்து ஜிசிடி காலேஜில் வந்து ஹேக்கத்தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் அட்டன் பண்ணுறாங்க. மோர் தென் 60+ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமும் கேட்டு அதில் டாப் 3 டீம்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களில் எல்லாருக்கும் வந்து 50,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள அளவுக்கு ப்ரைஸ் எல்லாருக்கும் கொடுக்குறோம். அதில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதை வந்து நாங்கள் கோயம்புத்தூர் ஃபுல்லாகவும் கண்டினியூ பண்ண போகிறோம்.